4 வருஷமா பாருக்கு டெண்டரே குடுக்கல அப்படிங்கிறாங்க. அது யாரு குடுத்தாங்க? அப்ப எப்படி ரன் ஆகுதுன்னு ராமதாஸ் அவர்கள் கூட்டத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. கிளாஸுக்கு எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க. எதுக்கும் பில்லு அறிவாலய வாசல்ல போய் நின்னு டார்ச் அடிச்சு நான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு சீட் அப்படின்னு சொன்னா அது என்டிஏ கூட்டணிக்கு மட்டும் நட்டம் அல்ல, பாமகவுக்கும் தான் நட்டம். எய்த்தப்புல வந்து நின்னு பதில் சொல்லு, உன்னை யாரு அரெஸ்ட் பண்ண பண்ணிப்போ. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் நெறியாளர், கல்வியாளர், அதை தாண்டி மனதில் பட்டதை தைரியமா டக்குன்னு சொல்லக்கூடியதில் வல்லவங்கன்னு சொல்லலாம். அவங்க முனைவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள். மேம் வணக்கம். மேம் உங்களை வரவேற்பது மேம். அமைதியாக இருந்த அதிமுக திடீர்னு கொஞ்சம் நல்ல வைலண்ட் ஆகி யார் அந்த சேர்ல ஒரு பவரை ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆகி இப்ப வந்து யார் அந்த தம்பியில வந்து நிக்கிறாங்க. நீங்க தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்கீங்க இந்த ட்ரக்குக்கும் இந்த கல்விக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்ட்டு. அது நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா தெரியாம சொன்னீங்களான்னு தெரியல மேடம். ஆனா இப்போ சமீபத்தில் நடக்கும் இடி ரெய்டு வந்து அரசுக்கு சோதனையா இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கான சோதனையா? அரசுக்கான சோதனை. இது தனிப்பட்ட நபர்களை தாக்கி நடக்கிறதுக்கு இல்லல்ல. நீங்க வந்து டாஸ்மாக்ல ஊழல் செஞ்சிருக்கீங்க. டாஸ்மாக்ல அந்த ஊழல் செய்ததோட கரங்கள் அவங்க குடும்பம் வரைக்கும் நீளலையான்னு நமக்கு விசாரணையில தெரியும். ஏன்னா எல்லோரும் அந்த பாஸ்கரன்ல இருந்து ஆகாஷ் பாஸ்கரன்ல இருந்து விசாகன்ல இருந்து வரிசையா சொல்றாங்க. உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு வந்து நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. டாஸ்மாகோட ஊழலை நீங்க சாதாரணமா குடிக்க போறதுக்கு நம்ம வீட்டு வேலை கூலி வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் காசை வாங்கிட்டு போற அந்த ஐயாட்டையோ அண்ணன்ட்டையோ கேளுங்க சொல்லுவாங்க. 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க, கிளாஸுக்கு எக்ஸ்ட்ரா தான் வாங்குறாங்க, எதுக்கும் பில்லு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். எங்க ஏரியாவிலேயே நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ரூல் கொண்டு வந்தாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, மெயின் ஏரியால கன்ஜஸ்டடா இருக்கிற இடத்துல டாஸ்மாக் வந்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டா மூடினாங்க. எப்படின்னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டோரை மூடிட்டு சைட்ல இருக்கக்கூடிய டோரை திறந்து வச்சாங்க. என்னோட ஏரியாவிலேயே அப்படிதான் இருக்குது. அவ்வளவு பெரிய அவங்களுக்கு வந்து பார் இருக்குது. ஆனால் சொல்றாங்க 4 வருஷமா பாருக்கு டெண்டரே குடுக்கல அப்படிங்கிறாங்க. அது யாரு குடுத்தாங்க? அப்ப எப்படி ரன் ஆகுதுன்னு இருக்குல்ல. அப்ப இது எல்லாம் ஈடி கேக்குது அப்படின்னா உதயநிதி வேற ஒரு இதுல சொன்னாரு, நீங்க வந்து தாராளமா வாங்க, ஈடிய அனுப்பு இல்ல எதை வேணா அனுப்பு, ஆனா சொல்லிட்டு வா, ஏன்னா நான் வெளியூருக்கு போயிருவேன்ட்டு. இன்னைக்கு ஏன் உன்னுடைய நண்பர்கள் எல்லாம் தலைமறைவா போயிருக்கிறாங்க? எதிர்த்து நின்று அவரை தெரியுங்கிறது ஊருக்கே தெரியும். ஏன்னா அத்தனை விஷயங்கள் வந்து அவருடைய, அதாவதுங்க இப்ப உங்க கூட நீங்க வந்து ஒரு துணை முதலமைச்சர், உங்க கூட யார் வேணா நின்னு போட்டோ எடுத்துக்கலாம். நீங்க அந்த ஒரு போட்டோவை வச்சு இவர் வந்து க்ளோஸ் இல்ல இவருக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அத்தனை நிகழ்வுகள் சொல்றாங்க, அத்தனை போட்டோ ப்ரூஃப் காமிக்கிறாங்க, அத்தனை வீடியோஸ் காமிக்கிறாங்க. அப்ப உனக்கு எப்படி தெரியவே தெரியாதுன்னு நீங்க சொல்ல முடியும்? புரியுதுங்களா? அப்படி நீங்க தெரியவே தெரியாதுன்னா ஏன் நீங்க அமைதியா இருக்கிறீங்க, ஒருத்தர் தலைமறைவா போறாரு? எய்த்தப்புல வந்து நின்னு பதில் சொல்லு, உன்னை யாரு அரெஸ்ட் பண்ண பண்ணிப்போ. பொன்முடி அவர்களை இடி விசாரிச்சது கரெக்டுங்களா? இடி விசாரிச்சது, இப்போ வந்தாங்க, விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்க, திரும்ப விட்டாங்க. ஏன் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க? நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கல. நீ ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா உன்னை வந்து விசாரிச்சுட்டு போயிருப்பாங்கல்ல. அப்போ தவறு செய்யறதெல்லாம் நீங்க செய்றீங்க. அதுக்கப்புறம் ஈடிய வந்து ஏவலாள்னு சொல்றீங்க. அப்ப நீங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மேல விடுறதெல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு இருக்குல்ல. யாரும் கேக்குறதுக்கு மாட்டாங்க. இல்ல நீங்க சொன்னதெல்லாம் வந்து எல்லாரும் சரின்னு நம்புவாங்கன்னு நினைச்சீங்க. அது கிடையாது. இன்னைக்கு ஈவேரா யுனெஸ்கோ வாங்கினதெல்லாம் வந்து ஒரு காலம். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் நம்புறதுக்கு இங்க யாரும் இல்ல. பதில் கேள்வி கேக்குறாங்க, பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு. சொல்லிதான் அவங்க ஆகணும். மேம் 2026 கூட்டணியில கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணியில அதிமுக அப்படியே போறாங்கும் போது பாமகவில் இருக்கும் விரிசல் அது அப்படியே தொடர்ந்தா வந்து என்டிஏக்கு நல்லதா இல்லைன்னா அது அவங்க ஏதாவது பேட்சப் ஆகி அடுத்த கூட்டணி போறாங்களா?
எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை பாமக சந்திக்க போகிறது? பாமக சந்திப்பதனாலேயே இந்த 2026ல ஏதாவது வேரியேஷன் இருக்குமா மேடம்? அப்படிலாம் இருக்கும்னு தோணல. ஏன்னா நான் இன்னைக்கு காலையில நீங்க ஈவினிங் என்ன இன்டர்வியூ பண்றீங்க. காலையில உள்ள பேப்பர்ல பார்த்தா ஓரளவுக்கு அப்பா பையன் சமாதானமான மாதிரி தான் தெரியுது. சோ அவர்கள் அப்படி விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அப்படி போனால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். ஆனால் அது அவர்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல. அதாவது கூட்டணிக்கு மட்டும் பாதிப்பு இல்ல. பாமகவுக்குமே பாதிப்பாக தான் இருக்கும். ஏன்னா ராமதாஸ் அவர்கள் கூட்டிய கூட்டத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 80% ஆஃப் த மாவட்ட செயலாளர்கள் போகவே இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு செய்தி பார்க்கறது நமக்கு தெரியுது. அப்படிங்கும்போது அன்புமணியும் இவர்களும் பிரியிறாங்கன்னு நீங்க வச்சுக்கோங்களேன். 2 பேரும் 2ஆ பிரியிறாங்க. அப்போ 80% ஆஃப் த பீப்புள் அன்புமணி கிட்டக்க இருக்கிறாங்கன்னா, அன்புமணி வந்து யாரோட சேர்றாங்களோ அந்த இடம் பலமாகும்ல. நீங்க தாக்கரே ஃபேமிலிய நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஷிண்டே வெளில வந்தாரு. ஷிண்டே வெளில வரும்போது எல்லாரும் நினைச்சாங்க அவர் கூட யாருமே வரமாட்டாங்கன்னு. ஆனால் பாருங்க, சிவசேனா கட்சியை உருவாக்கிய குடும்பத்திலிருந்து உள்ள உத்தவ் பின்னாடி யாருமே போல. ஏன் அப்படின்னா கொள்கை. புரியுதுங்களா? அவ சிவசேனா தூக்கி பிடிச்ச கொள்கைக்காக தான் எல்லாரும் சிவசேனா பின்னாடி இருந்தாங்க. ஆனால் அந்த சிவசேனா தன்னுடைய சுய லாபத்துக்காக காங்கிரஸ் கூட எந்த காங்கிரஸை காலம் காலமாக சிவசேனா எதிர்த்ததோ அந்த சிவசேனா வந்து காங்கிரஸ் கூட சேர்ந்தத எந்த ஒரு சாதாரண மகாராஷ்டிரியனும் அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால வந்ததுதான் ஏக்நாத் ஷிண்டேக்கு பின்னாடி போனது. அப்போ இவர்கள் வந்து நாங்கள் சமூகத்திற்கானவர்கள்னு சொன்னா கூட அந்த வன்னிய சமூகத்திற்காக ராமதாஸ் அவர்கள் நிறைய செஞ்சிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அடுத்த நிலைமையில இருக்கக்கூடியவர் அன்புமணி அவர்கள். அவர்கள் பின்னால நீங்க ஒரு கட்டமைச்சிட்டு இன்னைக்கு வேண்டான்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர் பின்னால நிக்குது அப்படிங்கறத நாம பாக்குறோம். அந்த நமக்கு வர செய்திகள் அப்படிதான் சொல்லுது. பிரிவு வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே வந்து டிஎம்கேவை எதிர்க்கிற ஆற்றல் எல்லாரும் கை கொடுக்கும் பொழுதுதான் நடக்கும். அது தேமுதிகவா இருக்கட்டும், இல்ல வந்து பாமகவாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்துதான் அதை செய்யணும். அப்படி செய்வாங்கன்னு நான் நம்புறேன். அப்படி அது பிரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது என்டிஏ கூட்டணிக்கு மட்டும் நட்டம் அல்ல, பாமகவுக்கும் தான் நட்டம். நீங்க தாவேகாவை பற்றி ஒன்றுமே சொல்லலையே மேம். எல்லாருமே சேரணும்னு சொல்றீங்க. தாவேகா அந்த லைன்ல லிஸ்ட்லயே எங்க வரட்டுங்க, களத்துக்கு வந்தா தானே சொல்ல முடியும். அறிக்கையில கம்பு சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட நீங்க என்ன சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சொல்றாங்க, அதுவும் அவரே சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு நம்மளுடைய ஓட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆமா, நானும் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா குழந்தைகள் இருக்கிற வீட்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாரும் விஜய பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யங் கேர்ள்ஸ் சொல்லனா விஜய பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்களை மட்டுமே வச்சு நீங்க இங்க அரசியல் நடத்தல. ரெண்டாவது, அப்படி பாத்தீங்க அப்படின்னா ரஜினிக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது யோசிச்சு பாருங்க. அப்ப அது எல்லாமே ஓட்டா மாறுமா? கமலஹாசனுக்கு அவராவது வராம போனார், ரஜினியாவது வராம போனாரு. கமலஹாசன் டிவிய போட்டு உடைச்சாரு, டார்ச்ச காமிச்சாரு. ஒரே எலெக்ஷன், அடுத்த எலெக்ஷன்ல என்ன ஆனாரு? திமுக அறிவாலய வாசல்ல போய் நின்னு டார்ச் அடிச்சு நான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேக்குற அளவுக்கு போயிட்டாருல்ல. ஒற்றை ராஜ்யசபா சீட்டுக்கு கட்சி அடகு வச்சு போயிட்டாருல்ல. சோ நீங்க முதல்ல ஃபீல்டுக்கு வரணும். ஃபீல்டுல ஏன்னா நீங்க அவருடைய கருத்துக்களே நீங்க பாத்தீங்கன்னா அது மிக்சி கூட இல்ல, கிரைண்டர். அது பெரியாரும் வேணுங்கிறாரு, தமிழ் தேசியமும் வேணுங்கிறாரு, தேசியமும் வேணுங்கிறாரு. தமிழ் அதாவது வந்து திராவிடமும் தேசியமும் ஒன்னா இருந்ததே கிடையாது. திராவிடம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க நேஷனலிஸ்டிக்கா இருக்கவே முடியாது. அப்ப நீங்க நேஷனலிஸ்டிக் அப்படின்னு சொன்னாலே திராவிட சித்தாந்தம் நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்க. ரெண்டுத்தையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய கொள்கையில முரண் இருக்குன்னு அர்த்தம். அதனால உங்களை எங்களால ஏத்துக்க முடியாது. சோ அவங்க ஃபீல்டுக்கு வரட்டும். அறிக்கையில கம்பு சுத்துறதை விட்டுட்டு நேரடியாக களத்துல என்ன செய்யறாங்கன்றத பாக்கட்டும். இன்னைக்கு வரைக்கும் அந்த அரக்கோணம் விஷயத்துக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல. பொள்ளாச்சி சம்பவத்துக்கு வந்து ஒரு அறிக்கையோட முடிஞ்சிருச்சு. சோ அறிக்கையோட முடியறது இல்லையா அரசியல். நீங்க களத்துல வந்து நிக்கணும். இன்னைக்கு கன்னியாகுமரி சைட்ல நம்ம பாக்குறோம், அவ்வளவு பெரிய அந்த மலைகளை இடிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதுல ஒரு 5 பேர் வேற இறந்து போயிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் அவர் என்ன சொல்ல போறாரு? இல்ல அங்க போய் நின்று முற்றுகை போராட்டம் நடத்த போறாரா? என்ன பண்ண போறாருன்னு நம்ம பாக்கணும்ல. எதுவுமே செய்யாம தன்னுடைய அந்த திரை பிம்பத்தை வச்சு ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல.
இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலைமை. நீங்கெல்லாம் சமூக நீதியை பத்தி பேசுறீங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ சமூக நீதி பேசுவீங்க, ஆனால் அங்க செய்யறது ஃபுல்லா ஜாதிய பார்த்து எல்லாம் செய்வீங்க. பெண் விடுதலையை பத்தி பேசுவீங்க, ஆனா பெண்ணுக்கு ஒரு அக்கிரமம் நடந்தா வந்து கேட்க மாட்டீங்க. ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கொள்கை தான். அங்க தலைவர்களே முக்கியம் கிடையாது. அது வாஜ்பாயாக இருக்கட்டும், அத்வானியாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், அதற்கு பின்னாடி வரக்கூடிய 100 பேராக இருக்கட்டும். இங்கு கொள்கை தான் முக்கியம். ஆனால் அந்த கொள்கை பிடிப்பில்லாம யாரு ஏதாவது ஒரு பதவியை டக்குன்னு ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு அது கிடைக்காத பொழுது வருத்தமாகுது. இல்ல யாரோ ஒருத்தர் மூலமா சாதிக்கலாம் நினைக்கும் பொழுது அது டிலே ஆகும்போது உள்ளுக்குள்ள அந்த விரக்தியில பேசுறதுதான். கொள்கை பிடிப்போட இருக்கிறவங்க யாரு ஆட்சி செஞ்சாலும், யாரு தலைவரா இருந்தாலும் என் வேலை இது, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இது, இதை நான் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இங்க அந்த பிரச்சனை வரவே வராது. அதைதான் நயினார் அவர்கள் சொல்றாரு. கூட்டணின்னு உள்ள வந்துட்டீங்க, உள்ள வந்த பிறகு நீங்களே வந்து ஏடிஎம்கே பத்தி தப்பா பேசக்கூடாது. நாம வந்து கூட்டணி வச்சிருக்கிறோம், நம்மளுடைய பொது எதிரி இப்போ டிஎம்கே. நீங்க வலுவிழக்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வலு ஜாஸ்தி ஆகும். அதை செய்யாதீங்கன்ற இதுல என்ன தப்பு கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். நம்மளுடைய ஒரே குறிக்கோள் என்ன இன்னைக்கு? நம்ம எல்லாருக்கும் முதல் எதிரி யாருன்னு அவங்களுக்கு புரிய வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. இனி இவர்கள் கை வைக்காத துறை என்ன இருக்கு? பள்ளி கல்வித்துறையா, கல்லூரியா, சினிமாவா, இல்ல வந்து தியேட்டர்ஸா, அது பேர் என்னது உங்களுக்கு, ரியல் எஸ்டேட்டா? எதுல கை வைக்கல அவங்க? கோயிலா? எதுல கை வைக்கல? அப்போ இதுல இருந்து நம்ம மீள வேண்டாமா? இந்த 5 வருஷமே நாம 20 வருஷம் பின்னால போன அளவுக்கு வளங்களை சுரண்டியாச்சு. அப்ப நம்ம திரும்ப அதை எடுத்துட்டு வரதுக்கு it will take another 15 years, 10 years to 15 years. அப்ப அந்த நேரத்துல நாம நமக்குள்ள அதை பண்ணக்கூடாதுல்ல. இங்க புயலும் கிடையாது, தென்றலும் கிடையாது. அவங்கவுங்க வேலையை செய்யணும். அண்ணாமலை அவர்களே தெளிவா சொல்றாரு, நான் ஒரு தொண்டனா இருக்கிறேன், நான் கட்சிக்கு எப்ப தேவைப்படுவேனோ அப்ப அவங்க என்ன கூப்பிடுவாங்க, நான் இப்ப தொண்டனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. இதைதான் எல்லாரும் ஒண்ணு போல கருத்தா எடுத்துக்கிட்டு வேலை செய்யும். பாப்போம், அவர் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூ பண்ணுவீங்கல்ல, அப்ப நான் சொல்றேன். தேங்க்யூ மேம். நேரமும் அழகா தெளிவாகவும் நிறைய விஷயங்கள அரசியல் பிம்பம் உங்களுக்கு ஒரு மாஸ் ஹீரோங்கிற பிம்பம் மட்டுமே நீங்க அரசியல் வந்து முடியாது அப்படிங்கிறதாக இருக்கட்டும். இல்லைன்னா தொடர்ந்து பாமக வந்து பிரிந்தாலோ இல்ல பாமக கூட்டணி மாறினாலும் அது பாமக மட்டும் நஷ்டம் கிடையாது, கூட்டணிக்கு மட்டும் நஷ்டம் கிடையாது, பாமகவுக்கும் நட்டம் தான் அப்படிங்கிறதாக இருக்கட்டும். ஆளுநர் வந்து அரசியல் பேசுறாரா? நீங்க எல்லாம் தான் சொல்றீங்க. உங்களுக்கு வந்து எங்க வந்து ஆளுநரை குட்டுறாங்களோ அந்த நீதிபதியை தெரியுது. ஆனா அநியாயம் செய்த அரக்கோணத்துக்கு யார் பினாமி கொடுத்தாங்க, யார் பிணை கொடுத்தாங்க, அந்த நீதிபதியை தெரிய மாட்டேங்கிறது. இதுதான் ஊடகங்கள் இங்கே கட்டமைக்க விரும்புகிற பிம்பம். அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும். தொடர்ந்து நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி மேடம். இனி வரும் காலங்களில் இது பற்றி நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.